தெலுங்குல பேச போறோம். தெரியாது, இருந்தாலும் கத்துக்கிட்டு பேசுவோம். அண்ணா ఒక్క బోన్లెస్ బిర్యానీ, ఒక్క மீல்ஸ், நான்வெஜ் மீல்ஸ், கவாலி கவாலி. புரிஞ்சிச்சா? அது எப்படி எந்த ஆந்திரா மெஸ்க்கு போனாலும் இவ்வளோ கூட்டமா இருக்குன்னு தெரியல. அதுவும் நீங்க துறைப்பக்கம் சைட்ல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெங்கடேஸ்வரா ஆந்திரா மெஸ் பெரிய ஆம்பியன்ஸ்லாம் இருக்காது. ஆனா அவங்க கொடுக்குற இந்த நான்வெஜ் மீல்ஸ் இருக்குல்ல, அதுக்காக தான் அவ்வளோ கூட்டம். இதுல பாத்தீங்கன்னா கோங்கரா சிக்கன், போன்லெஸ் சிக்கன், ஒரு கப் பிரியாணி, அப்புறம் சுட சுட ஒயிட் ரைஸ். ஒயிட் ரைஸ் வந்து இந்த மாதிரி சுட சுட பேஷன்ல சர்வ் பண்ணுவாங்க. இது கூட நல்லா திக்கா இருக்கு கோங்கரா தொக்கு, பொரியல், சாம்பார், ரசம் எல்லாமே சேர்த்து 220 rupees வரும். ஆந்திரா மெஸ்க்கு போயிட்டு பருப்பு பொடி எல்லாம் எப்படி? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு மிக்சிங்கை போட்டு ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிடணும். என்னதான் சொன்னாலும் அந்த ஆந்திரா மெஸ்ல கிடைக்கிற பருப்பு பொடி வேற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்க கோங்கரா தொக்கு இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து அந்த பருப்பு பொடியோட இருக்கிற ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி அது கூடவே இந்த சிக்கன் வச்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஒயிட் ரைஸ் பத்தலன்னு சொன்னா எக்ஸ்ட்ரா கேட்டால் கொடுப்பாங்க. ஆனால் இந்த காம்போ கூட ஒரு பிரியாணி கொடுத்துருந்தாங்களா, அது ஃப்ளேவரே இல்லாமல் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அதை மட்டும் இவங்க இம்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அந்த சைட் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம ஃபுடீஸ் ஃபைண்டிங்ஸை ஃபாலோ பண்ணுங்க.